நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான பதில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் மட்டும் ட்ரெண்டிங்கான இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதே மாதிரி பேக்ரவுண்ட் வீடியோஸ் 4K ரெசல்யூஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் காப்பிரைட் இமேஜா இல்லை ஃப்ரீ இமேஜா அப்படின்றதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹெச்டி வீடியோஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிவிட்டு pixabay அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். PIXABAY ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே, அதாவது சர்ச் கொடுங்க. ஸோ கொடுத்துறதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காகவே மொபைல் வியூவிலே க்ரோமை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா டெஸ்க்டாப் சைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வேணுன்றவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் டேரெக்டாக அந்த pixabay.com கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே மேலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்அப் ஆப்ஷன் கேட்கும். வேணுன்றவங்க சைன்அப் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் ஐடி இல்லை ஜிமெயில் ஐடி கொடுத்து கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், எனக்கு அதனால் சைன்அப் காமிக்கல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் பேக் போயிடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன மாதிரியான இமேஜஸ் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பாருங்களேன், ஸோ நான் இப்போது வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் இல்லையா, நான் சர்ச் பண்ண அந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஃபோட்டோஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டாப்லேயே கொடுத்துருப்பாங்க 8617 ஃப்ரீ இமேஜஸ் அவைலபிள் ஃபார் திஸ் சர்ச் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதாவது வாட்டர் ஃபால் அப்படின்ற டாப்பிக்கில் 8000 இமேஜஸ் இவங்க கிட்ட இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த டாப்பிக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ இமேஜஸ் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ண இமேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஹெச்டி இமேஜஸ் தான். ஸோ எதுவுமே குவாலிட்டி கம்மியாக இருக்காது, எல்லாமே பயங்கர ஹெச்டியில் தான் இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டேன் இல்லையா, இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ வரக்குள்ளே அது ரிலேட்டட் இமேஜஸ் கீழே ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இமேஜஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரெசல்யூஷனில் இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். நிறைய ரெசல்யூஷன்ஸ் இருக்கும், ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி, ஸ்மார்ட் ஹெச்டி, அதுபோல் எல்லா ரெசல்யூஷனுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அதை ப்ரிவியூ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷனில் உங்களோட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அகைன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ண பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக உங்களோட இமேஜஸை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 8000 இமேஜஸ் நான் வெறும் ஒரே ஒரு டாபிக் தான் சர்ச் பண்ணேன், அதுவும் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி தான் சர்ச் பண்ணேன். அதுக்கே எனக்கு 8000 இமேஜஸ் கிட்ட காமிக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணுன்ற கேட்டகரியில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சர்ச் பாரில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இமேஜ் அப்படின்றத வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன சர்ச் பண்ண போகிறீங்க, என்ன ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் அகைன் வாட்டர் ஃபால் அப்படின்றதே கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆல்ரெடி இமேஜஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால் அப்படின்ற டாப்பிக்கில் 322 ஃப்ரீ வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த வீடியோ என்னென்ன ரெசல்யூஷனில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்டின்னு இருக்குது, கீழே பாருங்கள் 4K அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த வீடியோஸ் வந்து 4K அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணவொடனே இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. வந்துட்டு இதில் நீங்கள் ப்ரிவ்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோ வந்து எந்த மாதிரி ப்ளே ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் தான் 4K ரெசல்யூஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி, நார்மல் ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி. ஸோ இது எல்லாமே இந்த ரெசல்யூஷன்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன், எவ்வளோ எம்பியில் டவுன்லோட் ஆகும் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல சைடில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் மோஸ்ட்லி இந்த வெப்சைட்லேருந்து தான் நிறைய இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், வேறு டாபிக் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் எப்படி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜா இல்லை ஃப்ரீ இமேஜா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. நம்ம செக் பண்ணக்கூடிய டாபிக் இமேஜ், அதாவது நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இமேஜ் வந்து டாப்பிக்கில் வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடிய இமேஜில் எதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ, எதெல்லாம் ராயல்ட்டி இமேஜ் அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நான் கூகுளில் வந்து சேம் வாட்டர் ஃபால் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இமேஜ் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இமேஜஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் எது எனக்கு வந்து ஃப்ரீ இமேஜ், எது வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ பட் இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் கூகுளில். அதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட க்ரோம் வியூ இருக்குது இல்லையா, அதை மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வியூவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் மேலே அகைன் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து சர்ச் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியூஸு, இமேஜு, வீடியோ, அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண உங்களுக்கு அகைன் சின்னதாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஒன்று வந்து சைஸு, கலரு, டைப்பு, டைமு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற டைமில் எந்த மாதிரி இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூசர் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸில் எந்தெந்த இமேஜஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜும் சரி, வீடியோவும் சரி. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு சேம் நீங்கள் சர்ச் பண்ண டாப்பிக்லேயே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அகைன் வந்து இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த காப்பிரைட்டும் வராது. ஓகேவா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜஸை கூகுள்லேருந்து கூட நீங்கள் காப்பிரைட் இல்லாமல் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன 2 விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.